பாண்டியன் ஸ்டோரில் நாளைய எபிசோடில் மயிலு காலையிலே கிளம்பிட்டுருக்காங்க. அதை பார்த்த கோமதி கேட்குறாங்க, என்ன மயிலு காலையிலே கிளம்பிட்ட? இல்லைங்க அத்தை, கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அம்மா கொடுத்த புது சாரீக்கெலாம் ப்ளவுஸ் தைக்கலான்ட்டு போகிறேன் அத்தை அப்படிங்கிற மாதிரி மயிலு சமாளிக்கிறாங்க. ஆனால் மயிலு இப்போது எடுத்து வந்த நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அம்மாட்ட கொடுத்துடலாம், கொடுத்துட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. யோசிச்சது மட்டும் இல்லாமல் முன்னாடியே கால் பண்ணி அவங்க அம்மாட்டையும் பேசுகிறாங்க. அம்மா அந்த நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டம்மா, நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட கொடுத்துருவேன், நீங்கள் பத்திரமா வச்சுக்கலாம், இல்லை பாலிஷ் பண்ணாத கொடுங்கம்மா. ஏன்னா நிறைய நகை கருத்து போச்சுமா, அது மட்டும் தெரிஞ்சது இங்கே பெரிய பிரச்சனையாயிடும் அப்படிங்கிற மாதிரி மயிலு அவங்க அம்மா பாக்கியத்திட்ட பேசியிருக்காங்க. பாக்கியமும் சரிடி நீ நகையெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பி வான்னு சொல்ல, நான் என்னென்னமா சொல்லிட்டு வருது, இங்கே கேட்பாங்களே எல்லாரும் அப்படின்னு சொல்லும்போது பாக்கியம் சொல்கிறாங்க, என்னடி எதுக்கு எடுத்தாலும் என்னையே கேட்டுட்ருக்க, ஒரு சின்னதாக கூட சமாளிக்க தெரியாது அவனுக்கு, கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு மயிலும் அதுக்கேற்ற மாதிரி கோமதிட்ட சொல்லிட்டு தான் கிளம்புறாங்க. அப்போ சொல்கிறாங்க கோமதி, மயிலு எனக்கும் இங்கே இருக்க ஒரு மாதிரி இருக்கு மயிலு, நானும் உன் கூட கோயிலுக்கு வருவான்னு கேட்குறாங்க. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு, இல்லை அத்தை நான் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ப்ளவுஸ் ஒன்று தைக்கணும், தைச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு கூட 2 ப்ளவுஸ் தைக்கணும் மயிலு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைத்த வெயில் வேறு காலையிலே அதிகமாக இருக்குது, நீங்கள் வேணாத்த நான் போயிட்டு வந்துடுறேன், நாம் சேர்ந்து சாயந்தரமாக ஒரு வாட்டி போகலாம் அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மயில் அவசரமாக கிளம்பி போகிறாங்க. கோமதி ஒன்று, என்ன இந்த புள்ள சொல்ல சொல்ல இவ்வளோ அவசரமாக போகிறான், சரி விடு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அங்கே வேலையை பார்க்குறாங்க. மயில் இங்கேருந்து கிளம்பி நேராக வெளில போன உடனே அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, பஜாரில் இருக்கிற அந்த சேட்டு கடைக்கு வந்துடு, நாம் அங்கே நகையை பாலிஷ் போட்டு தரேன் உனக்கு, அப்புறமா நீ எடுத்துகிட்டு போயிடு, திரும்ப நான் ஒரு 2 நாள் கழித்து வந்து உன் நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிற மயில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் பாக்கியமும் நேராக அந்த கடைக்கு போகிறாங்க. போயிட்டு அந்த கடையில் கொடுத்து பாலிஷ் பண்ணுறாங்க நகையெல்லாம். சேட்டு கேட்குறாரு, நகையை பாலிஷ் பண்ணணுமா, எத்தனை நகமாக வச்சுருக்குன்னு கேட்க, அது இருக்குங்க ஒரு 4-5 கிலோ கிட்ட, ஒரு 80 பவுன் அந்த அளவுக்கு வச்சுருக்கோம் கவரி நகை. 80 பவுன் அளவுக்கு கவரி நகை, எதுக்குமா உங்களுக்கு அவ்வளோ கவரி நகை வச்சுருக்கீங்க அப்படி கேட்க, டக்குன்னு மயில் என்ன பண்ணேன்னு தெரில. பாக்கியம் சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் கல்யாணத்துக்கெலாம் நகை வந்து வாடகைக்கு விட்றோம், அந்த நகை தான் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் பாலிஷ் மட்டும் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி எல்லா நகையுமே கொடுக்குறாங்க. இருந்தாலும் சேட்டு நகையெல்லாம் பார்த்தா இது ஒன்றும் கல்யாணத்துக்கு வாடகைக்கு விடுற நகை மாதிரி தெரியலையே, எல்லாமே தனித்தனி நகையாக இருக்குது, கல்யாணத்துக்கு வாடகைக்கு விடுற நகை செட்டு நகையாக தானே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சேட்டு யோசிச்சுக்கிட்டே பாலிஷ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே மயிலுக்கு வீட்டிலேருந்து ஃபோன் வந்துடுது. ஏன்னா இங்கே 80 பவுன் கவரிங் நகை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கிடையாதுங்க, ஏகப்பட்ட நகை இருக்குது, எல்லாத்தையும் பாலிஷ் பண்ணி பிடிக்க ரொம்பவுமே நேரம் ஆகுது. அந்த இடத்துல கோமதி கால் பண்ணி, என்னாச்சு மயில் எங்கே இருக்க, சீக்கிரம் வாமா, மாமா மதியம் சாப்பிட வந்துடுவார் அப்படின்னு சொல்லவும், இந்த வந்துட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கியத்தில் சொல்கிறாங்க, அம்மா அத்தை கால் பண்ணிட்டு இருக்காங்கம்மா, கிளம்பிடலாமா அப்படின்னு சொல்ல, சீக்கிரம் சீக்கிரம் சொல்லி அவசரமாக சேர்த்து பாலிஷ் பண்ணி கொடுக்க, காசு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க நேராக வேகமாக கிளம்பி போகிறாங்க. அவங்க 2 பேரும் கடையை விட்டு வெளில போகிறத பார்த்துட்டாரு பாண்டியன் அந்த பக்கமாக வரும்போது. அவர் மயிலுன்னு கூப்பிட்றாரு, ஆனால் மயில் கால் வாங்காமல் அவங்க வீட்டுக்கு போகிற அவசரத்தில் கிளம்பிடுறாங்க. ஏன்னா இந்த பொண்ணு இந்த கடையிலேருந்து வெளில போகிறா, அவங்க அம்மா கூட கூப்பிட கால் வாங்காமல் இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக பாண்டியன் வந்து சேட்டு கடையில் கேட்குறாரு. இப்போ வந்துட்டு போகிறாங்க 2 பேர், யார் சேட்டு, என்ன வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்க, அது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா பாண்டியன் அப்படின்னு அந்த சேட்டு கேட்குறாரு. ஆமாம் ஆமாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான் சேட்டு, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்லை இதுமாதிரி நகையை வந்து பாலிஷ் பண்ண வந்தாங்க, ஒரு 80 பவுன் இருக்கும், அவ்வளோ கவரி நகை வச்சுருக்காங்க, வந்து பாலிஷ் பண்ணிட்டு போகிறாங்க, போகிற அவசரத்தில் இங்கே பாருங்கள் ஒரு கவரி நகை இங்கேயே போட்டுட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதுவும் தான் அந்த காசு மாலை. ஸோ காசு மாலையை பார்த்தோன்னே பாண்டியனுக்கு தெரிஞ்சிடுது இந்த காசு மாலை தான் தங்கமயிலோடதுன்னு சொல்லி. ஏன்னா அந்த காசு மாலையை எடுத்து பார்க்கும்போது தான் அரசி கேட்டாங்க இல்லையா, இந்த காசு மாலை நல்லாயிருக்கு நான் போட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு, அதுக்கு கூட மயில் தரவே இல்லை. இதை பற்றி கோமதி ஏற்கனவே பாண்டியன்ட்ட சொல்லியிருந்தாங்க. பாண்டியனுக்கு அதே ஞாபகம் தான் வருது, காசு மாலை இது தங்கமாச்சு செட்டு அப்படின்னு சொல்ல, இல்லை பாண்டியன் இது தங்கம்லாம் கிடையாது, இது கவரிங், இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 80 பவுன் வச்சுருப்பாங்க கவரி நகை, அவ்வளோ கவரி நகை எதுக்குன்னு கேட்டால் கல்யாணத்துக்கு வாடகைக்கு ஒருத்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி நகையை பார்த்தா தெரியல, ஏதோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி தான் தர்றாங்க, எதுக்கு இவ்வளோ நகை வச்சுருக்காங்க, எதுவும் ஏமாத்துறாங்கன்னு தெரில, எல்லாத்தையும் பாலிஷ் பண்ணிட்டு போகிறாங்க, போகிற அவசரத்தில் நகையெல்லாம் அப்படி போட்டுகிட்டே போகிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல பாண்டியன் அவங்கள பார்த்தாலே அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா உங்கள் கஸ்டமரா கடைக்கு வரவங்களான்னு கேட்குறாங்க. பாண்டியன் ஒன்று, ஆமாம் ஆமாம் சேட்டு நம்ம கடைக்கு வரவங்க தான் சொல்லிட்டு, பாண்டியனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது சேட்டு 80 பவுன் கவரி நகைன்னு சொல்கிறாரு, காசு மாலையவும் கவரி நகைன்னு சொல்கிறாரு,
எல்லாமே தங்கும் மயிலும் நம்ம கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை எடுத்துகிட்டு யோசிச்சுக்கிட்டு பாண்டியன் கடைக்கு போகலாமான்னு கிளம்புறாங்க. வேண்டாம், இதை நேராக வீட்டுக்கு போய் கோமதிட்ட கேட்டால் தான் தெரியும்னு சொல்லிட்டு நேராக பாண்டியன் வீட்டுக்கு போகிறாரு. அதுக்குள்ளே மயிலும் நகை எல்லாத்தையும் பாலிஷ் பண்ணிட்டோம், இனி எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம தப்பிச்சிட்டோம்னு சொல்லி வீட்டில் போய் ரூமில் வச்சுட்டு சமைச்சிட்ருக்காங்க. பாண்டியன் யாராவது போன உடனே கோமதி கோமதின்னு கத்துறாரு. உடனே மயிலுங்க, மாமா இந்த வந்துட்டேங்க மாமா அப்படின்னு சொல்லி மயில் தண்ணி எடுத்துகிட்டு பாண்டியனுக்கு போகிறாங்க. பாண்டியன் உடனே தண்ணியை வாங்கி வச்சுட்டு நீ போய் வேலையை பாருமா, அத்தையை வர சொல்லுமா அப்படின்னு சொல்ல மயில் உடனே போயிட்டு அத்தை மாமா கூப்பிட்றாங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதியும் வராங்க. பாண்டியன் உடனே ரூம் அழைச்சிட்டு போகிறாரு கோமதியை. போயிட்டு கோமதி, மயில் வச்சுருக்க நகை எல்லாமே தங்கம் தானே அப்படின்னு கேட்க, ஏங்க ஏன் இந்த சந்தேகம் உங்களுக்கு, என்னாச்சு அப்படின்னு கேட்க, இந்த காசை மேலே மயில் தான் பாரு கோமதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வாங்கி பார்த்தோன்னே, ஆமாங்க இதுதான் மயிலோட நகை, இதே நீ கையில் வச்சுருக்கீங்க. இதே மாதிரி அரசி கூட கேட்டாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு தான் போட்டு பார்க்க கூட விடலை, இது மாதிரி அரசிக்கு ஒன்று வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதி, இது மயில் நகை தான், நல்லா தெரியுமா? ஆமாங்க இது மயில் நகை தான். ஓ ஓ, ஆமாம் மயில் காலைல எங்கேயாவது போனாளா அப்படின்னு கேட்குறாங்க பாண்டியன். ஆமாங்க காலைல கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு போனால், போயிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தா. ஓ ஓ அப்படின்னு சொல்லவும், ஏங்க என்னாச்சு, ஏன் வந்திருந்து ஒரு மாதிரி இருக்கீங்க, மயிலை பற்றியும் இந்த நகையை பற்றியும் கேட்டுருக்கீங்க, மயிலோட காசு மாலை உங்களுக்கு எப்படிங்க வந்துச்சுன்னு கேட்க, பாண்டியன் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இது மாதிரி நான் பஜாருக்கு போயிருந்தேன் கோமதி, அப்போது சேட்டுகள்லேருந்து நம்ம மயிலும் அவங்க அம்மாவும் வெளில போகிற மாதிரி பார்த்தேன், இருந்தாலும் சந்தேகமாக இருந்துச்சு அவங்களா இருப்பாங்களோ அப்படின்ட்டு. சேட்டுகள் என்ன வேலை அது இந்த நேரத்துலன்னு சொல்லிட்டு செட் அடிக்க போனேன். அப்போ தான் செட்டு சொன்னார், ஒரு 80 பவுன் கவரி நகையை வந்து பாலிஷ் பண்ணிட்டு போகிறாங்க 2 பேர், அப்போ இந்த காசு மலையும் போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார். நான் உடனே நமக்கு தெரிஞ்சவங்க தான் சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எதுவும் சந்தேகமாக இருக்குது கோமதி எனக்கு அப்படின்னு சொல்ல, கோமதி ஒன்று, என்னங்க இப்படி சொல்கிறீங்க, ஒருவேளை அதனால தான் அந்த பொண்ணு அன்றைக்கி நகையெல்லாம் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டோ, அரசு கேட்டப்போ கூட நகையை தரவே இல்லைங்க, நகை மேலே அவ்வளோ ஒரு கண்ணாக இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் காலையில் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் கழிச்சு அந்த பொண்ணு வந்துச்சு, கேட்டதுக்கு கூட கோயிலில் கூட்டமாக இருந்துச்சு அது இதுன்னு சொல்லி ஒரு கதை சொன்னான். எனக்கும் சந்தேகமாக இருக்குன்னு சொல்ல, உடனே கோமதி சரி வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க. போயிட்டு மயிலே மயிலுன்னு கோமதி கூப்பிட்றாங்க. மயிலும் என்னங்க அத்தை அப்படின்னு கேட்க, அம்மா உன் நகையில் கொஞ்சம் எடுத்து வாயம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க அத்தை? இல்லைம்மா நீ வச்சுருக்கிற டிசைன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஏற்கனவே அரசி சொன்னால, அதான் மாமாட்ட சொல்லி அதே மாதிரி டிசைனில் நகையை செய்ய சொல்லலான்ட்டு கொஞ்சம் எடுத்து வாயம்மான்னு சொல்ல, மயில் எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் எடுக்க போகிறாங்க. ஏன்னா நாம் நகை எல்லாத்தையும் பாலிஷ் பண்ணிட்டோம், பார்த்தா இப்போது ப்யூர் கோல்டு மாதிரி தெரியும், எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் போயிட்டு நகையெல்லாம் எடுத்து வந்து காட்டுறாங்க. பார்க்கும்போது நகையை அன்றைக்கி பார்த்தோட இன்றைக்கி நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஸோ கோமதிக்கு சந்தேகம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த இடத்துல மீனா ராஜ் எல்லாம் வந்துடுறாங்க. மீனா கேட்குறாங்க, என்னக்கா அன்றைக்கி பார்க்கும்போது நகைலாம் கொஞ்சம் டம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கி நல்லா பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்ல, கோமதி ஒன்று பாலிஷ் எதுவும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் மயிலுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. அத்தை அப்படி இல்லைங்க அத்தை, நகைலாம் புது நகத்தை ப்யூர் கோல்டு, கல்யாணத்துக்கு மட்டும் தானே போட்டோம், அப்புறம் போடவே இல்லை, கைப்படாமல் இருக்குது, அதனால தான் இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குத அப்படிங்கிற மாதிரி மயில் சொல்கிறாங்க. சரிம்மா இந்த காசு மலை உனக்கு அன்றைக்கி அரசி கேட்டால, அந்த காசு மலை கொஞ்சம் காட்டு அப்படின்னு சொல்ல, இந்த காட்டுறத அப்படின்னு சொல்லிட்டு மயில் தேடி பார்க்குறாங்க, காசு மலையை காணும். என்ன மயில் அத்தை, அந்த காசு மலைக்கு தான் இருந்துச்சு காணுத்த, இது நான் ரூமில் எதுவும் இருக்கான்னு பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, வேணாம் மயில், உன் மேலே நம்ம நம்பிக்கை வச்சுருந்தாப்பா, நீ போய் தேடிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணோன்னா இதுதானு பாரு அப்படின்னு சொல்லி காசு மலையை காட்டுறாரு பாண்டியன். ஐயோ ஆமாங்க மாமா, அதுதாங்க மாமா, கீழே காணிச்சா மாமா, கீழே விழுந்துருக்கும் மாமா இல்லைனா அப்படின்னு சொல்ல, எங்கம்மா சேட்டுக்கா இல்லையா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. அப்போ தான் மயிலுக்கு எல்லாம் புரிய வருது, அப்போது மாமாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சோ அப்படின்ட்டு. ஸோ கோமதி அப்போ தான் கேட்குறாங்க, ஏன் மயில் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட நகை கேட்டோமா, எவ்வளோ அழகாக பேசி எங்களை ஏமாற்றிருக்கீங்க, ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் நகையை பேங்க் லாக்லேருந்து எடுத்து வந்த உடனே கோவிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப திறமையாக அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போய் பாலிஷ் பண்ணணும் வச்சுருப்பேன், அப்போது நீங்கள் தெரியாமல் சந்தர்ப்பத்துக்காக ஏமாற்றலை, எங்களை ஏமாற்றிட்டே இருக்குன்னு நினச்சி தானே இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை, உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம், மாமா உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாரு, வாய்க்கிலேயே பேசுவேன் அப்படி இருக்கணும் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் எங்களை முட்டாள்கள் நினச்சி இப்படி தொடர்ந்து ஏமாற்றி வந்துருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கோமதி பயங்கரமாக மயிலை விட்டு கிளிக்கிறாங்க. அதை பார்த்தா மீனாவுக்கு ராஜுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்பாடா எத்தனை நாளாக அந்த மயிலக்கா என்ன ஆட்டம் போட்டிருப்பாங்க, இன்றைக்கி அவங்களோட வேஷம்லாம் கழிஞ்சிருச்சு,
இது போதும் நமக்கு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மயிலால் ஒன்றுமே பேச முடியல. மயில் அழுதுகிட்டே இருக்காங்க. கோமதி உடனே சொல்கிறாங்க, மயிலு, இது உங்கள் அப்பா அம்மா பண்ணியிருந்து நீ இதுக்கு உடந்தை இல்லாமல் இருந்தால் சரிங்களா, ஆனால் நீ இவ்வளோ பெரிய கேடியாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. எவ்வளோ அழகாக நகை எடுத்து போய் பாலிஷ் பண்ணிட்டு வந்து இங்கே வச்சுருக்குற. அப்போது எங்களை ஏமாற்றிட்டே இருக்கணும் தானே என்ன உங்களுக்குலாம். இனிமேலும் நாங்கள் ஏமாறதுக்கு நாங்கள் முட்டாள்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி மயிலை பார்த்து கோமதி, எல்லா நகையும் எடுத்துகிட்டு உன் பேக் எடுத்துகிட்டு ஒழுங்காக கிளம்பி வீட்டுக்கு போ. போய் உங்கள் அப்பா அம்மா அழைச்சிட்டு வா. அன்றைக்கி பேசும்போது என்ன வாய் பேசினாங்க, இடையில கல்யாணம் முடிஞ்ச உடனே வந்து ஹனிமூனுக்கு போகணும், படத்துக்கு அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லி எவ்வளோ தூரம் சட்டம் பேசினாங்க. இவ்வளோ தூரம் சட்டம் பேசிட்டு நீங்கள் இவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இவ்வளோ பெரிய கேடியாக இருக்கீங்கன்னு சொல்லி கோமதி மயிலை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. பொட்டி படுக்கையோட மயில் அழுதுகிட்டே அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க.